வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். முதல் முறையாக என் சேனல் பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேள் கடிச்சா என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அப்படின்னு. நான் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன். எலிக்கு போட்டிருக்கேன், பாம்புக்கு போட்டிருக்கேன், இந்த மாதிரி நிறையா ஃபஸ்ட் எய்டுங்க போட்டிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற மருத்துவ குறிப்பு ஃபஸ்ட் எய்ட் தான், முதல் உதவி தான். இதை நீங்கள் நிரந்தர தீர்வாக நினச்சிக்கிட்டு உடனடியாக நீங்கள் வீட்டில் இருந்துடக்கூடாது. அதுவும் தேள்லையும் இன்னொன்று ரகம் சொல்லுவாங்க, நெட்டோகலின்னு சொல்லுவாங்க. கருப்பு கலராக இருக்கும், கருந்தேல்னு சொல்லுவாங்க, நெட்டோகலின்னு சொல்லுவாங்க. பயங்கர கடித்தா உடனே பாய்சன். உண்மைதான், கடுமையான விஷம் உள்ளது தான். ஆனாலும் அதுவும் முறிக்கிறதுக்கு நம்ம உணவில் இருக்குது. நாட்டு தேங்காய் சின்ன பீஸு, தேள் கடித்தா உடனடியாக நாட்டு தேங்காய் சின்ன பீஸு சாப்பிட்ணும். வேப்பலை, இது ரெண்டையும் நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் வேப்பலையை சாப்பிட்டு அதேமாதிரி சின்ன தேங்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே விஷம் உடம்புக்குள்ளே ஏறுறது நிறுத்தப்பட்டு கொஞ்சம் குறைக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி மருத்துவமனைக்கு போயிடலாம். அரசு மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷ முறிவுகளுக்கான மருந்துகள்லாம் இருக்கும். நிறைய என்கிட்ட பணம் இருக்குன்னு உடனே பெரிய பெரிய மருத்துவமனைகள் போயிட வேண்டாம். ஆனால் சில நேரங்களில் இருக்காது. ஆனால் அரசு சுகாதார நிலையங்களில் அதற்கான பொருட்கள் இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் இயற்கை மருத்துவங்கிறீங்க, இயற்கை வாழ்வியலுங்கிறீங்க, இயற்கை உணவுன்றீங்க. ஆனால் என்ன ஹாஸ்பிட்டலாம் போக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எமர்ஜென்சிக்கு எப்பயுமே நம்ம ஆஸ்பத்திரி போகணும், மருத்துவமனைகள் ஆங்கில மருத்துவமனை போகணும். இயற்கை மருத்துவங்கிறது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வர நோய்களுக்கு தான். வெளியிலேருந்து வர எல்லா நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆங்கில மருத்துவம் தேவை. நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரானவங்க கிடையாது, இயற்கை மருத்துவத்தை ஆதரிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் ஒருவேளை தேள் கடித்தாலோ இல்லை மாதிரி நெட்டுவாக்களி மாதிரி ஏதாவது கடிச்சிச்சா அப்படின்னாலோ நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா, சின்ன தேங்காய் பீஸை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேப்பலையை கடிச்சிட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த ட்ராவலிங் டைமில் பாய்சன் ஏறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் போய்க்கலாம். அதுக்கான சின்ன விஷயம்தான் இது. அதனால் யாராவது கேட்டாங்கன்னா மைண்டில் வச்சுங்க, உடனடியாக இந்த தீர்வை சொல்லிவிடுங்க. இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.